மும்பையை தலைமையிடமா கொண்ட ஹிந்துஜா குழுமம் வங்கி மற்றும் நிதி, எரிசக்தி, ஊடகம், கனரக வாகனங்கள், லூப்ரிகன் பொருட்கள் மற்றும் கேபிள் தொலைக்காட்சி போன்ற பல்வேறு துறைகள்ல செயல்படக்கூடிய ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம். இந்த ஹிந்துஜா குழுமத்தின் தலைவரான கோபிசந்த் பி ஹிந்துஜா 85 வயதுல லண்டன்ல காலமானதா செய்திகள் வெளியாகிருக்கு. ஹிந்துஜா குடும்பத்தின் 2ஆம் தலைமுறை தலைவரான இவரு கடந்த வருஷம் மே மாதம் தன்னுடைய மூத்த சகோதரரான ஸ்ரீசந்த் மறைஞ்சதை தொடர்ந்து குழுமத்தின் தலைவரா பொறுப்பேற்றிருந்தாரு. ஹிந்துஜா குழுமம் கடந்த சில வருஷங்களாவே தன்னுடைய வர்த்தகத்தை பெரிய அளவுல விரிவாக்கம் செஞ்சுட்டு வராங்க. இதே போல தென்னிந்தியாவுல தொடர்ந்து தன்னுடைய முதலீட்டையும் அதிகப்படுத்திட்டு வராங்க. ரீசெண்டா ஆந்திராவுல 20,000 கோடி ரூபாய் அளவிலான தொகையை முதலீடு செஞ்சிருக்கிறதாவும் ஹிந்துஜா குழுமம் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில ஹிந்துஜா குழும தலைவர் மறைஞ்சிருக்கிறது இந்த குழுவுக்கு ரொம்ப பெரிய சோகமான ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கு. இப்போ இவருடைய மனைவியான சுனிதா இவருடைய பிரிவை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷ துவக்கத்துல சண்டே டைம்ஸ் பணக்காரர்கள் பட்டியல்ல கோபிசந்த் ஹிந்துஜாவும் அவருடைய குடும்பத்தினரும் பிரிட்டனின் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்ற நிலையை தொடர்ந்து தக்க வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருந்திருக்காங்க. கார்ப்பரேட் வட்டாரங்கள்ல ஜிபி அப்படின்னு அறியப்பட்ட கோபிசந்த் பி ஹிந்துஜா குழுமத்தின் மற்றும் இங்கிலாந்துல இருக்கிற ஹிந்துஜா ஆட்டோமேட்டிவ் லிமிடெடின் தலைவராகவும் பதவி வகித்தவர். 1959 மும்பையில குடும்ப தொழில தொடங்கிய அவர் நிறுவனத்தை இந்தியா மத்திய கிழக்கு வர்த்தக பிரிவிலிருந்து பில்லியன் கணக்கான மதிப்பு இருக்கிற பன்முகத்தன்மை கொண்ட சர்வதேச வர்த்தக சாம்ராஜ்யமா இந்த குழுமத்தை வளர்ச்சி அடைய செய்யறதுல முக்கிய பங்காற்றியவர். அவர் எடுத்த முக்கிய முடிவுகள்ல ஒண்ணுதான் 1984 கல்ஃப் ஆயில் நிறுவனத்தை கையகப்படுத்தியது. இதை தொடர்ந்து 1987 அப்போ சிக்கல் இருந்த அசோக் லேலண்ட் நிறுவனத்தை வாங்கினதும் இந்தியாவுல என்ஆர்ஐ முதலீடுகளை குறிப்பிடத்தக்க அளவுல செஞ்ச வர்த்தக சாம்ராஜ்யமா ஹிந்துஜா குழுமம் உருவாச்சு. ஒரு தொலைநோக்கு பார்வையாளரா ஜிபி ஹிந்துஜா குழுமத்தை மின்சாரம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளை விரிவுபடுத்தினாரு. இந்தியா முழுவதுமே பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவும் திட்டங்களையும் இவர் தலைமையில தான் நடந்துச்சு. மும்பையில் இருக்கிற ஜெய்ஹிந்த் கல்லூரியில 1959 பட்டம் பெற்ற இவர் வெஸ்ட்மின்ஸ்டர் பல்கலைக்கழகத்துல சட்டத்துல டாக்டர் பட்டமும் லண்டன் ரிச்மண்ட் கல்லூரியில பொருளாதாரத்துல டாக்டர் பட்டமும் பெற்றவர். உலகளவில் சுமார் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற இந்த நிறுவனம் 1919 பர்மனந்த் தீப்சந்த் ஹிந்துஜாவால நிறுவப்பட்டுச்சு. சிந்து பகுதியிலிருந்து ஈரானுக்கு குடிபெயர்ந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த நிறுவனத்தை தொடங்கி இருக்காரு. இந்த வணிக தலைமையகம் பின்னாடி 1979 ஈரான்ல இருந்து லண்டனுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்னாடியே ஒரு பாரம்பரிய வணிக குடும்பத்துல பிறந்த இவர் தன்னுடைய 85வது வயதுல மருத்துவமனையில காலமாயிருக்காரு. இவருடைய இறப்புக்கு இவருடைய குடும்பத்தினர் உள்ளிட்ட நிறைய மக்களும் ஏராளமான மக்கள் இப்போ அஞ்சலி தெரிவிச்சிட்டு வராங்க.